இதுக்காக நான் ஒன்று பேச போய் அது அவங்கள கஷ்டப்படுத்த போய் இன்னும் எங்களுக்குள்ள பிரிவினை தான் உண்டாக்குது. பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்டதே இல்லை. தயவு செஞ்சு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சந்தோஷத்துக்கு எடுத்துடாதீங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, பாப்பா என்னை அடையாளம் கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கு முழு காரணம் மகிமாவோட அம்மா மட்டும்தான். அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப 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 நன்றி. நீங்களும் அவங்களும் பேசிட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நாங்கள் பேசிக்கலாம் இல்லை, வாட்ஸ்அப்பில் மட்டும் பாப்பாவை பார்க்குற விஷயத்தை பற்றி மட்டும் பேசிக்கிறோம், வேறு எதுவுமே பேசிக்கிறது இல்லை. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜு சக்தி. ஆக்சுவலாக அவங்க ராஜுவோட பாப்பா இருக்காங்களா, மகளினி பாப்பா. ஸோ அந்த பாப்பாவை வந்து அடிக்கடி பார்க்குறது மாதிரி வீடியோலாம் அவங்க வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மகளினி பாப்பாவுக்கும் நிறைய விளையாட்டு, ஸோ அவங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி வீடியோலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பா வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த பாப்பாவுக்கு வந்து அப்பா வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து கரெக்டாக அடையாளம் காமிச்சிருந்தாங்க. இதுதான் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த சக்திக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் க்ரியேட் பண்ணி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க.